ஏற்கனவே எக்கனாமிக்கலாக அடி வாங்கி உக்காந்துட்டு இருக்காங்க. மிலிட்ரி ரீதியாக இன்னொரு அடியை அவங்களால தாங்க முடியாது. அது இன்னும் ஒரு 100 வருடங்கள் பின்னோக்கி சென்று விடும். 100 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானே கிடையாது. பட் ஒரு கம்பேரிட்டிவ் லெவலில் பார்க்க போனோம்னா அவங்களுடைய பொருளாதாரத்திலேருந்து எல்லாமே பின்னோக்கி தள்ளப்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது அங்கே இருக்கிற அந்த சேனர் மைண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெறி பிடித்தவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க, இராணுவ தளபதியிலேருந்து எல்லாருமே. அதனால் அவங்களுக்கு அது புரியாது. பேனிக் அப்படின்றது நாம் பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிச்சு. சொல்லப்போனால் பஹல்காம் தாக்குதல் நடந்தப்பவே அங்கே பல பேருக்கு இது உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால தான் இராணுவ தளபதிகள் பல பேரே அவங்க ஃபேமிலியெல்லாம் இந்த யூகேல யூஎஸ்ஏல அப்படின்னு கொண்டு போய் சேஃபாக தங்க விட்டுட்டு இவங்க பங்கரில் தங்கிட்டு இருக்காங்க. சீஃப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃபாக பங்கரில் இருந்துருவாங்க. பொதுமக்களும் அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் இவங்களும் தான் பாதிக்கப்பட போகிறது. அங்கே இருக்கிற மிலிட்ரி சீஃபுக்கே அந்த கவலை இல்லை, அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கே அந்த கவலை இல்லை அப்படின்னும் போது இங்கே இருக்கிற சில பேர் அவங்களுக்காக அப்படியே கண்ணீர் விடுறாங்க பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது.